ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கமல்ஹாசனோட 60 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷனோட லைவ் அப்டேட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ கமல்ஹாசனோட 60 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை வந்து பெருமிதப்படுத்தும் விதமாக இன்றைக்கி உங்கள் நான் விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வந்து பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் திரை நட்சத்திரங்கள் எல்லாருமே கலந்துருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசனோட இந்த சினிமா வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இப்போ கமல்ஹாசன் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட அழைப்பை ஏற்றி இந்த விழாவுக்கு வருகை தந்த திரை நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த சினிமா வாழ்க்கையை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தந்துச்சு. இப்போது எனக்கு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய நட்பை வந்து யாராலையுமே பிரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கலைத்துறைக்கும் இருக்கக்கூடிய நட்பையும் யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியாக இந்தியன் 2 அப்டேட் ஏதாவது சொல்வாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கும் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்தியன் 2 படம் வந்து என்னோடய அரசியலுக்கு வருகைக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த படமாகவும் உருவாகி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் வந்து இந்த விழாவின் மூலமாக கிடைக்கப்பட்ட தொகையோடு சேர்த்து 1 கோடி ரூபாய் வந்து பரமக்குடியில் இருக்கிற ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டருக்கு வந்து டொனேட் பண்ணுறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கான காசோலையும் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த புகைப்படம் இப்போ இணையதளத்தில் வெளியாகி வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ கமல்ஹாசனோட இந்த ஸ்பீச்சை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.